வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரானுடனான இஸ்ரேலின் 12 நாள் போரின் போது கடந்த மாதம் அமெரிக்காவால் தாக்கப்படுவதற்கு முன்பு போர்டோ, நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய 3 அணுசக்தி நிலையங்களிலிருந்து ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு அகற்றப்படவில்லை என்றும் அதன் பின்னர் அவை நகர்த்தப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய உளவுத்துறையிடம் உள்ள உளவு தகவல் காட்டுகிறது என்று ஒரு மூத்த இஸ்ரேலிய அதிகாரி கூறினார். இருப்பினும் ஈரானியர்கள் இஸ்பஹான் அணு நிலையத்தில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை இன்னமும் அணுக முடியும், ஆனால் அதை அகற்றுவது மிகவும் கடினம் என்று அந்த அதிகாரி தெரிவித்தார். பெயர் குறிப்பிடாத மற்றொரு அதிகாரி ராய்டர்ஸிடம் 60% செறிவூட்டப்பட்ட சுமார் 400 கிலோகிராம் யுரேனியம் கையிருப்பு நகர்த்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அதன் அர்த்தம் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க விமான குண்டுவீச்சு தாக்குதல்களில் யுரேனியம் அழிக்கப்படாமல் இருந்தால் அவை இன்னமும் தாக்குதலுக்குள்ளான அணுசக்தி நிலையங்களிலேயே உள்ளன. இஸ்ரேலிய உளவுத்துறையிடம் உள்ள உளவு தகவல் பிரான்சின் வெளியக உளவுத்துறை டிஜிஎஸ்சியின் உளவு தகவலில் இருந்து சற்று மாறுபடுகிறது. பிரெஞ்சு வெளியக உளவுத்துறை டிஜிஎஸ்சியின் தலைவர் நிக்கோலஸ் லேர்னர் தமது உளவுத்துறையிடம் உள்ள உளவு தகவல் பற்றி குறிப்பிட்ட போது, ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்புகள் சில அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களால் அளிக்கப்பட்டதாகவும், ஆனால் மீதமுள்ளவை இப்போது எங்கே உள்ளன என்பது குறித்து எந்த உறுதியான தகவலும் இல்லை என்று கூறினார். அதே நேரத்தில் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்புகள் எங்கே உள்ளன என்பதற்கான அறிகுறிகள் தமது உளவுத்துறையிடம் இருந்தாலும் அதை தம்மால் உறுதி செய்ய முடியவில்லை என்றார். பின்னர் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வாஷிங்டனுக்கு பயணம் செய்த போது பாக்ஸ் தொலைக்காட்சிக்கு கொடுத்த நேர்காணலில் ஈரானின் கையிருப்பில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் குறித்து இஸ்ரேல் தொடர்ந்து கவலை வைத்திருக்கிறது என்று கூறினார். ஈரான் ஏதேனும் ஒரு பொருளை மறைத்து வைத்திருக்கிறதா என்று கேட்டதற்கு நேதன்யாகு அது எங்கே இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது நிலத்தடியில் புதைக்கப்பட்டுள்ளது, மேலும் எங்களிடம் எந்த எதிர் தகவலும் இல்லை என்றார். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலில் உரையாற்றிய நேதன்யாகு, நாங்கள் நேரடியாக கையாளாத ஒரு விஷயம் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம். ஈரானியர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். அவர்கள் இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை நீண்ட காலத்திற்கு தமது கையிருப்பில் வைத்திருக்க போவதில்லை என்று நான் நினைக்கின்றேன். காரணம், அவற்றை எப்படியாவது அவை எங்கே இருந்தாலும் நாம் தாக்கி அழித்து விடுவோம் என்று அவர் தொடர்ந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, அணுகுண்டுகளை உருவாக்க செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒரு அவசியமான கூறு. அந்த தேவையான கூறுகள் ஈரானின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்று இஸ்ரேல் விரும்புகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு முறை செய்ததை எம்மால் 2 முறை 3 முறை செய்ய முடியும் என்பதை ஈரானியர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறினார். அதன் அர்த்தம், ஈரானிய தரையடி அணு நிலையங்களை இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் 2வது முறை மற்றும் 3வது முறை தாக்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அணுசக்தி நிலையங்கள் அமெரிக்காவால் தாக்கப்படுவதற்கு முன்பு அணுசக்தி நிலையங்களில் இருந்து அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்ற ஈரானுக்கு நேரம் இல்லை என்று கூறி, தாக்குதலின் பின் அவை இப்போது இடிபாடுகளால் மூடப்பட்டிருக்கலாம் என்று கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய உளவுத்துறைகள் ஈரானின் அணு நிலையங்கள் முழுமையாக அழிக்கப்படவில்லை என்றும் யுரேனியம் முன்கூட்டியே நகர்த்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. ஜூன் 13ஆம் தேதி இஸ்ரேல் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள், யுரேனியம் செறிவூட்டல் தளங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் மீது கடுமையான தாக்குதலை தொடங்கியது. டெஹ்ரான் இஸ்ரேலை அளிக்கும் தனது உறுதியான திட்டத்தை நிறைவேற்றுவதை தடுக்க இந்த நடவடிக்கை அவசியம் என்று இஸ்ரேல் கூறுகிறது. ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் திட்டம் இருக்கிறது என்பதை மறுத்தாலும் அது யுரேனியத்தை 60% வரை செறிவூட்டியுள்ளது. இது பொதுமக்களுக்கான அணுசக்தி பயன்பாட்டிற்கு தேவையானதை விட மிக அதிகம். அதே நேரத்தில் ஆயுத தரத்திலிருந்து ஒரு குறுகிய படி குறைவு. 60% வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அணு ஆயுத தரமான 90% மாற்றுவது மிகச் சுலபம். அதை ஓரிரு தினங்களில் செய்து முடித்து விடலாம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதனால் தான் ஈரான் சமீப காலத்தில் ஆயுதமயமாக்கலை நோக்கி நடவடிக்கை எடுத்ததாக இஸ்ரேல் கூறுகிறது. கடந்த மாதம் போரை தொடர்ந்து ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான அனைத்து ஒத்துழைப்பையும் நிறுத்தியது. ஜனாதிபதி மசூத் பெசிஷ்கியான் கடந்த வாரம் IAEA உடனான ஒத்துழைப்பை நிறுத்தி வைக்கும் சட்டத்தில் கையொப்பம் விட்டார். அதையடுத்து ஐநா நிறுவனம் அதன் மீதான ஆய்வாளர்களை ஈரானில் இருந்து வெளியேற்றியதாக கூறியது. டெஹ்ரான் ஐநா அணுசக்தி நிறுவனத்துடன் ஒத்துழைப்பை மீண்டும் தொடங்க வேண்டும் என்றால் IAEA தனது இரட்டை நிலைப்பாட்டை கைவிட வேண்டும் என்று பெசிஷ்கியான் நேற்று வியாழக்கிழமை கூறியதாக ஈரானிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த மாதம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய குண்டுவீச்சு தாக்குதல்களுக்கு பின்னர் ஈரானுக்கும் IAEAக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலை கண்டிக்க IAEA தவறிவிட்டதாக டெஹ்ரான் குற்றம் சாட்டுகிறது. மேலும் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு ஈரான் அதன் பரவல் தடை கடமைகளை மீறுவதாக அறிவிக்கும் தீர்மானத்தை வெளியிட்டதன் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு வழிவகுத்ததாக கூறுகிறது.
இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் நேற்று வியாழக்கிழமை ஈரானிய இஸ்லாமிய குடியரசு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மீட்டெடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்த ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு எதிரான அதன் நடவடிக்கைகளை இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, போருக்கு முன்பு ஈரான் கொண்டிருந்த திறன்களை மீண்டும் பெறுவதை தடுக்க ஒரு ராணுவ நடைமுறை திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். ஈரானியர்கள் தங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு மீள்வதற்கு எல்லா வழிகளிலும் முயற்சிப்பார்கள். எதிரி கற்றுக்கொண்டு தயாராகி வருகிறார். நாம் மேலும் ஆச்சரியப்படாமல் இருக்க நமது திறன்களை அதிகரிப்பதே நமது சவால் என்று அவர் கூறினார். இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு ஈரான் 500க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் சுமார் 1100 ஆளற்ற விமானங்களை இஸ்ரேல் மீது ஏவுவதன் மூலம் பதிலடி கொடுத்தது. இந்த தாக்குதல்களில் 28 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 3000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக இஸ்ரேலிய சுகாதார அதிகாரிகள் மற்றும் மருத்துவமனைகள் தெரிவித்தன. மொத்தத்தில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் 36 ஏவுகணை தாக்குதல்களும் ஒரு ஆளற்ற விமான தாக்குதலும் நடந்தன. இதனால் 240 கட்டடங்களில் 2305 வீடுகள் சேதமடைந்தன. 2 பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஒரு மருத்துவமனையும் சேதமடைந்தன. மேலும் 13,000க்கும் மேற்பட்ட இஸ்ரேலியர்கள் இடம்பெயர்ந்தனர். இஸ்ரேலிய தாக்குதல்களில் குறைந்தது ஒரு 10 செய்தியாளர்கள் மற்றும் ஊடக ஊழியர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் வியாழக்கிழமை தெரிவித்ததாக ஈரானிய அரச ஊடகங்கள் தெரிவித்தன. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் ஒரு பிரிவான பாசிச் துணை ராணுவ படைகளின் ஊடக பிரிவு 2 கூடுதல் நபர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து ஊடக ஊழியர்களிடையே இறப்பு எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளதாக IRNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரானின் ஊடக உள்கட்டமைப்பை வேண்டுமென்றே குறிவைத்தது உண்மையில் குரலை நசுக்குவதாகவும், இஸ்ரேலை எதிர்க்கும் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு இயக்கங்களை பற்றி செய்திகளை வெளியிடும் ஊடகங்களை நசுக்குவதாகவும் பாசிச் துணை ராணுவ படைகளின் ஊடக பிரிவு குற்றம் சாட்டியது. மோதலின் போது இஸ்ரேல் வடக்கு டெஹ்ரானில் உள்ள ஈரானிய அரசு ஒளிபரப்பு சேவையையும் தாக்கியது. இஸ்ரேலிய தாக்குதல் மூத்த ராணுவ தளபதிகள், அணு விஞ்ஞானிகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களை கொண்டது. தற்போது மொத்த இறப்பு எண்ணிக்கை ஈரானிய அதிகாரிகள் வெளியிட்ட கணக்கின்படி 1060 உள்ளது. இதை சுயாதீனமாக சரிபார்க்க முடியாது. நேற்று வியாழக்கிழமை இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் புதிய விமானிகளின் பட்டமளிப்பு விழாவில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ், பட்டதாரிகள் IDF-இன் நீண்ட கைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். IDF-இன் நீண்ட கைகள் டெஹ்ரானில் இருந்து இஸ்பஹான் வரை, டப்ரிஸ் வரை ஈரானில் எங்கும் தாக்க முடியும் என்றார். IAF-இன் புதிய விமான பட்டதாரிகள் ஈரான் இஸ்ரேலின் பொறுமையை சோதித்தால் இஸ்ரேலிய விமானப்படையின் அழிவு சக்தி குறித்து சர்வாதிகாரி ஈரானிய சுப்ரீம் தலைவர் அலி கமேனிக்கும் ஈரானில் உள்ள அயத்துல்லாக்களுக்கும் ஒரு நேரடி செய்தியாக இருப்பார்கள் என்று அவர் கூறினார். IAF தளபதி மேஜர் ஜெனரல் டோமர் பார் கூறிய போது, 1800 கிலோமீட்டர் சவாலை நாங்கள் சமாளித்து ஈரானை தொலைதூர 3வது வட்ட நாடு என்பதிலிருந்து அருகிலுள்ள 1வது வட்ட நாடாக மாற்றினோம் என்றார். இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் 1800 கிலோமீட்டர் பறந்து ஈரானில் தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பியதையே அவர் அப்படி குறிப்பிட்டார். ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் முடிவடையவில்லை என்று கூறிய அவர், தேவைப்படும் எந்த நேரத்திலும் மீண்டும் செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றார். கடந்த மாதத்தை விட அதிக பலத்துடன் IDF மீண்டும் தாக்க தயாராக இருப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் கூறினார். அவர் மேலும் பேசிய போது, தான் சிறு வயதிலிருந்து விமானப்படை தளத்திற்கு அருகில் வளர்ந்ததாகவும், விமானம் புறப்படும் சத்தம் அவரை பயமுறுத்தவில்லை, மாறாக தன்னை யார் பாதுகாக்கிறார்கள் என்பது அவருக்கு தெரிந்ததால் அவை அவரது பாதுகாப்பு உணர்வை ஆழப்படுத்தியதாகவும் கூறினார். ஈரானுக்கு எதிரான விமான தாக்குதலுக்கு முன்பு காட்ஸ் பல விமானிகளை சந்தித்ததாகவும், ஈரானில் அவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு கொல்லப்படவோ அல்லது என்றென்றும் பிடிக்கப்படவோ கூடிய உண்மையான சூழ்நிலையை பற்றி அவர்கள் எப்படி உணர்கிறார்கள் என்று கேட்டதாகவும் கூறினார். எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. இஸ்ரேலை பாதுகாக்க எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று விமானிகள் தெரிவித்ததாக காட்ஸ் கூறினார். ஜூன் மாதத்தில் IDF-இன் மிகப்பெரிய சாதனைகள் 6 நாள் போரின் போது எகிப்திய மற்றும் சிரிய விமானப்படைகள் மீது அதன் ஆட்டத்தை மாற்றும் ஆச்சரியமான தாக்குதல்களை போன்றது என்று காட்ஸ் கூறினார். ஏமனில் ஹவுதிகள் இஸ்ரேலுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களுக்கு பெரும் விலையை செலுத்துவார்கள். அதில் வியாழக்கிழமை அதிகாலை ஏமனில் நடத்தப்பட்ட விமான தாக்குதல்களும் அடங்கும் என்று அவர் கூறினார். ஹவுதிகள் குறித்து காட்ஸின் உறுதிமொழிகள் இருந்த போதிலும், ஹவுதிகள் ஏவுகணை வீசுவதை தடுக்க இஸ்ரேல் இன்னமும் ஒரு ராணுவ அழுத்த புள்ளியை கண்டுபிடிக்கவில்லை. IDF-இன் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் யாமீர், இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் முன்னேற்பாடுகள் மற்றும் தைரியம் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளின் வெற்றிக்கு மிக முக்கியமானது என்று கூறினார். மேம்பட்ட போர் விமானங்களை பறக்க விடுவதற்கு முன்பு விமானிகள் மேற்கொள்ளும் மிக கடுமையான பயிற்சி இல்லாமல் பணியின் துணிச்சலான தாக்குதலின் தன்மை சாத்தியமில்லை என்றும் அவர் கூறினார். காசா, லெபனான் மற்றும் சிரியாவிலும் IAF-இன் பங்கு முக்கியமானது என்று ஜமீல் கூறினார். இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஈரானிய அதிகாரிகள் ஒளிந்து கொள்ள எந்த இடமும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார்.